உங்க வீட்டில் சிபிலிங்ஸ் ரொம்ப சண்டை போடுறாங்களா, எந்த இடத்தாலும் பிரச்சனையா, வீடே வந்து ரெண்டாக்குறாங்களா அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வீட்டில் ஒரு 3 குழந்தைங்க இருக்கிறாங்க. அதில் 2 குழந்தைங்க எப்போவுமே சண்டை போட்டே இருக்காங்க. ஒரு குழந்தை வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. அவங்க எப்போவுமே வந்துட்டு யார் கூடவும் பேச மாட்டாங்க. அவங்களோட வேலை உண்டு, அவங்க உண்டுன்னு இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போவாங்க, கரெக்டாக வருவாங்க. அவங்களோட அகடமிக்ஸுமே நல்லா இருக்கும். ஆனால் அவங்க யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, தனியாகவே இருக்கும். இந்த குழந்தை வந்து தனியாக இருந்தாலும் சமத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிரேடை கொடுத்துருவீங்க குழந்தைக்கு. சைக்காலஜிக்கலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை போடுற குழந்தைங்க ஆக்டிவான குழந்தைங்க, தனியாக இருக்கிற குழந்தைய தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த தனியாக இருக்க குழந்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேமிலியிலேருந்து ஐசோலேட் ஆகும். அண்ட் தென் அவங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவங்க இருக்காது, ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் தென் சொசைட்டிலையும் அவங்க வந்துட்டு மிங்கிள் ஆகாமல் ஐசோலேட் ஆக ஆரம்பிப்பாங்க. இதுவே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்போது அவங்களோட வீட்டுக்குள்ளேயே அவங்க வந்துட்டு ஐசோலேட் ஆக ஆரம்பிப்பாங்க. அதிகப்படியாக ஆக்டிவாக இருக்கிற குழந்தைங்களை காட்டிலும் ஐசோலேட்டடாக தனிமையை விரும்பி இருக்கிற குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸோட அதிகப்படியான கேரும் தேவை, அண்ட் தென் ஃபோக்கஸும் தேவை.